ஒரு நாட்டு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு நெறைய பிள்ளைங்க இருக்காங்க. நெறைய பிள்ளைங்க இருந்தாலும் யாரு மக்களுக்கிட்ட நல்ல பேர் எடுக்குறாங்களோ, அவங்க தான் நாட்ட ஆள முடியும்னு ராஜா சொல்லிட்டாரு. அதுல ஒரு பையன் மட்டும் மக்கள்கிட்ட நல்லா பேசுறாரு, வாக்குறுதி குடுக்குறாரு. அவர் வாக்குறுதி குடுத்த மாரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர செலக்ட் பண்ணி அவர் ராஜாவாக்கிட்டாங்க. ராஜா ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்கு குடுத்த எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேத்தவே இல்ல. மந்திரியார் வந்து கேட்கிறாரு, "ஏன் ராஜாவே நீங்க மக்களுக்கு குடுத்த வாக்குறுதி நீங்க ஒண்ணு கூட நிறைவேத்தவே இல்லையே?" அப்படின்னு. அந்த இடத்துல ராஜா எதுவுமே பேசவே இல்ல. அடுத்த நாள் ராஜாவும் மந்திரியும் மீன் பிடிக்க போறாங்க. அப்போ ராஜாவோட தூண்டில்ல மந்திரியார் எடுத்து புழுக்களை குத்தி குத்தி கொடுக்குறாரு. ராஜாவும் மந்திரியும் நிறைய மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த ராஜா வந்து மந்திரியார்கிட்ட கேட்கிறாரு, மந்திரியாரே நீங்க நிறைய புழுக்களை மீன்கள் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களே, அந்த மீனுக்கெல்லாம் நீங்க ஏன் புழுக்களை கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மந்திரியார் சொல்றாரு, நான் வந்து புழுக்களை வந்து மீன் பிடிக்கிறது ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்தினேன், இப்ப நான் தர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, அதே மாதிரிதான் மக்களையும் நான் வந்து எனக்கு பதவி வேணுங்கிறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன், நான் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லையே அப்படின்னு. நீங்க எதையாவது கற்பனை